வெளிநாடு சென்றவர் படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டுக்கு வருகிறார். அப்படியா? ஆமாங்க. இந்த விடுதலும் ஆமா நலமுறை இருக்கின்றாயா? குறை என்பதே இல்லைங்க. ஏங்க இந்த பாருங்க, அயல்நாடு சென்றவன் நீங்க வருகின்ற பொழுது எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த உடல் பொருள் ஆவி அனைத்துமே உனக்கு தான் சொன்னோம். ஏனென்றால் நான் யார்? இந்நாட்டு இளவரசன். நீ யார்? ஏழ்மை குடியில் பிறந்தவன். தாய் தந்தையிலான அனாதையாக இருந்தாலும் எனது அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரியாக திகழ்ந்திருக்கிறார். நான் ஒரு இளவரசராக இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரியாக இருந்தாலும் நான் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறேன். ஆகினால் நான் இருவரும் நினைத்த நாள் முதலாக இப்போது காலத்து வருகிறோம். அப்படி இருக்கின்றது. ஆமா, எனக்கு என்ன பரிசு வந்திருக்கிற? உனக்காக இதயத்தையே கொடுத்திருக்கீங்க. அப்படியா? எனக்கு இதயமே உனக்காக தானே. அப்படியா? ஆமாங்க. சந்தித்து வந்திருக்கிறேன். 2 வயதிலும் உன் அழகு நாட்களுக்கு நாளாக அதிகரித்துக் கொண்டே நான் செல்கிறது. அப்படியா? ஆமா. எல்லாம் இறைவனுடைய செயல் தாங்க, நம்ம கிட்ட ஒண்ணே இல்லைங்க. அப்படி இருந்தாலே 2 வயதிலும் எனக்கு ஒரு ஆசை. என்னங்க ஆசை? நாம் இருவரும் தனிமையில் பேச வேண்டும். என்னங்க இத பாருங்க, இந்த கல்வாசல் கிராமத்தில் யாரும் இல்லை, நாம் இருவர் தான் தனிமையில் இருக்கிறோம். என்ன பேச போறீங்க? பேசுங்க. தனிமையில் பேச வேண்டுமானா சுத்தமான பட்டிக்காடு என்று நிரூபிக்கிறோம். பட்டிக்காடு தப்பா நினைக்காதீங்க. பட்டிக்காடு பட்டணமா கிடையாது. ஏன் நினைக்கிறார்? தனிமையை பேச வேண்டுமானால் ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய முதலிரவை திருமணத்திற்கு முன்னாக நாம் இருவரும் வீடு சொல்லிட்டா போதும். அடுத்தது படிக்க முடியாது. வருமா வீட்டுக்குள்ளே வழி நடுக காட்டு மல்லி. அந்த பையன் பட்டு நானும் எனக்கு ஆத்து தாடி அடிச்சு போறது கருத்து தடியே தானே. நான் யாருங்க? உன்னுடைய காதலி தானே. என்னங்க இப்படியா செய்வ? எப்படி செஞ்சேன்? இதை விட்டு என்னங்க இத பாருங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி ஒரு செயல் செஞ்சுட்டீங்களா? ஐயோ கை வைக்காத. என் வேதனை எனக்கு தான் தெரியும். ஆம்பளை எழுந்து வந்துட்டேன். எழுந்து அப்படியே வர முடியுமா? என்னங்க ஐயோ இத பாருங்க, நாம் 20 நாள் இது சந்திக்கலாங்க. வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் கால நேரம் ஒன்று கூடி வரட்டும். ஏன் தாய் தலையெடுத்து எடுத்து கூறி முறைப்படி நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம், புறப்படி போகலாம். நாளை உனக்காக இதே இடத்தில் காத்து கொண்டிருப்பாள் இந்த கண்ணு. நான் தான் வருவேன். இங்க வர முடியாது. செஞ்சுக்க என்னண்ட அம்மா கூட போறோம்.
கனகபுரி நாட்டை கனக மன்னன் என்ற பெயர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். யார் இங்கே காவல்? வாழ்கவே அவருக்கு பெரிய சட்டை அவன் எந்த இரும்பு குண்டை அதுக்காக வைத்து 27 வந்த அங்க சுத்தி தாங்க ஆயா உண்டை துணினா வந்த புள்ளியா வருவேன் சொல்றேன் புள்ள கொடுப்பியா சாரி மாமனாரு நேரம் அமெரிக்கன் மாமா மன்னா மன்னர் மன்னர் மாமா மன்னா நம்ம பையன் யாரு சொல்லு பட்டுன்னு உட்காரு உட்காரு யாரு பட்டுன்னு யாரு அக்காவா அக்கா யாரு அவங்க அக்காளுக்கு சீமந்தம் பண்றதுக்கு ஆமா ஆமா சீமந்துக்கு புட்டு கொடுப்பாங்க உட்கார சேர்த்த தருவாங்க ஐயோ ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொம்மையாச்சும் உட்கார வச்சா ஐயோ எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க அவங்க அம்மாவுக்கு கோயில் இல்ல அவங்க அம்மாவுக்கு வயது என்ன இருக்கு ஒரு 45 வயசுல எங்க அம்மா காசு வருது எந்த ஆச்சு சொல்லுங்க ஒரு புள்ள இருந்தா கல்யாணம் பண்ணி பாக்கணும் எங்க அம்மா பெத்தவங்களுக்கு அந்த கடமை இருக்குதானே செய்யும் புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பேரன பெத்து குத்துறா பாத்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க வக்கடக்கல் டூர் ரொம்ப நாளா மஞ்சூல அடிச்சாங்க அது என்கிட்ட சொல்லலாம்னு பாக்குறேன் நான் வீட்ல இருக்கிறது ஆக்சுவலி நான் ஒரு டிரைவர் நான் ஃபைல் ஓட்டியா கப்பல் ஓட்டியா ட்ரெயின் ஓட்டியா லாரி டிரைவர் சொல்லடா லோக்கல்ல ஓட்டுறது கிடையாது அதர் ஸ்டேட் வெளி மாநிலம் ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா ஹாங்காங் அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு லாரி ஓட்ட ஒரே டிரைவர் இருந்தாடா நேரா போனா சென்னை ஹார்பர்ல லோரி ஏத்திட்டே எனக்கு லோரி ஹாங்காங்ல கட்டிட்டு அங்க இருந்து நேரா ஹாங்காங் வந்தேன் ஹாங்காங்ல வந்து எங்க அம்மா போன் பண்றாங்க அன்னைக்கு போன் பண்றாங்க ஐயா நீங்க நாளை நல்லா இருக்குதுடா நான் பொண்ணு பார்க்க போறேன் மெட்ராஸ் போய் பொண்ணு பார்க்கணுமா அப்படினு ஒரு வித்து கேக்குறாங்க எனக்கு மெட்ராஸ் பொண்ணு எல்லாம் வேணாம் ஏன்னா மெட்ராஸ் பொண்ணு வேணாம்ன்ற இந்த லெக்கிங் செட்டி செட்டி நான் மெட்ராஸ்ல இருக்கிற பாதி பேர் கிராமத்துல போறதுடா அதனால கிராமத்துக்கு போனா குடும்பத்துக்கு போனா பாரமானி சொல்லிட்டேன் நேரா போனா ஒரு கிராமத்துல பண்ண மாட்டாங்க வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்துக்கு நாள் வச்சாங்க நான் ஹாங்காங்ல இருக்கேன் ஆமா திடீர்னு போன் பண்ணி வரான்னு கூப்பிடுறாங்க லாரி எடுத்து செட்டில் ஊத்திட்டு வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல வீட்டுக்கு வந்து ஹாங்காங்ல இருந்து வந்தேன் எஸ் வாடகை சைக்கிள் வேகம் நைட் வந்தேன் வெள்ளிக்கிழமை காலைல கல்யாணம் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு நைட் என்ன கல்யாணம் முடிஞ்சா முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு நாடி நர்வலா ஏத்திட்டு நானே கட்டில மேல உட்கார்ந்துக்கிறேன் என் மண்டாட்டி உள்ள வந்து பால் பே தந்து உள்ள வந்தல பால் பே வச்சிட்டா பக்கத்துல உட்கார்ந்து மாமானு கை வச்சா ஓனர் போன் பண்ணிட்டான் ஏடா ஓனர் என்ன போன் பண்றாரு லோரி அரியாச்சி திருகுனு லோரி அத்தன வரான் போச்சுடா சிமே கட்டி போச்சு இல்ல கொஞ்ச நாள் அறிவு வரான் ஒரு ஆளு நீ லோரி ஏத்த பாப்பியா இறங்க பாப்பியா என்ன லோரி ஆகாங்க லோரி ஏத்த பாப்பறா மெட்ராஸ் செட்டடி இறங்க பாப்பறா விளக்க வா சொல்லு கூடு நடாவது நான் கூட வைச்சேன் கல்யாணம் ஆச்சு அந்த டைமுக்கு போன் பண்றவன ஏய் அவருக்கு என்ன அவசரமா சரி போன் பண்ணிட்டாரு ஆமா இந்த விஷயத்தை மொண்டாட்டி கிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி ஓனர் போன் பண்றாரு வேலை கை போடுமா அதுக்கு நான் மொண்டாட்டி நான் சொல்றேன் அம்மா
ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வச்சுக்கலாம் அடடா. 10 மாசம் கூட வச்சுக்கலாம் போனா தான் காலைல சம்பாதிங்க ஆத்து தண்ணி அச்சு மாத்து சொல்லு. கட்டு தண்ணி தண்ணி எப்பனாலும் முண்டுக்கலாம் எப்பனாலும் குடிக்கலாம் வேலை கழி பண்ணுவோம் முன்னாடி சொல்லிட்டா முதல்ல எங்க பொண்டாட்டினா முதல்ல சொல்லுவாங்க சொல்ல மாட்டாரா? ஆனா என் பொண்டாட்டி உத்தமி பத்தினி உன் முன்னாடி பத்தினி பத்தினி ட்ரிபிள் பத்தினி அது என்னடா ட்ரிபிள் பத்தினி நல்லா இங்க நல்லா தாங்க சண்டல பேசி கண்ணில பேதி இல்ல கரம்புல பேதி நடாயி நடத்தங்க சத்திரமதி கருப்பு கட்சி கிண்ணிக்கிறாங்க கண்ணிக்கிடா கண்ணிக்கு அந்த வயது வந்து ட்ரிபிள் பத்தினி ட்ரிபிள் பத்தினி என் பொண்டாட்டி சொன்ன பிறகு நேரா போனங்க நேரா போய் என்ன பண்ண எல்லாத்தையும் வாங்கிக்கணும் 6 வாரமா போனங்க நேரா போய் என்ன பண்ண எனக்கா நாடி நரம்பெல்லாம் இஞ்சிக்குது ஓனர் சொல்லிட்டு போன் பண்ணிட்டாரு அப்படியே அங்கிருந்து காலமான நேரம் ஆங்காங்க போய் சேர்ந்தேன் ஆங்காங்க போனா லாரி ரெடியா இருந்துச்சு லாரி எடுக்க ஆரம்பிச்சுட்டாயா அங்கிருந்து சென்னை வர்றதுக்கு 1 மாசம் ஆகுது சைக்கிள் போறதுக்கு 1 வாரம் லாரில வரதுக்கு 1 மாசம் இந்த மாதிரி சுத்தமான டுபாக்கோ டிரைவர் பாக்கலாம் சிமெண்ட் லோடு மெச்சு ஓட்டது இல்லையா பின்ன என்னமா 1 மாசம் ஆச்சு அவன் முண்டாட்டி மூஞ்ச பார்த்து அதானே கல்யாணம் தண்ணிக்க விட்டுட்டு முதலீடு இன்னைக்கு நான் போய் முதலீடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 6 வாரமா கிளம்புறேன் நேரா போன உடனே ஊட்டான போய் ஒரு 11 மணி நைட்டு கது தட்டுறங்க என் முண்டாட்டி தலைக்கு தண்ணி ஊத்தின்னு வந்து 1 மாசமா தண்ணி ஊத்தாடியாடா வீட்டுக்கு தூரமாண்டா ஊருக்கு தூரமா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா புரியல பெண்களுக்கு வருவது மாதம் ஒரு முறை மாதம் விடா வட சூற கடை அதினா மாத விடா 3 நாள் 5 நாள் 7 நாள் சரி பெண்கள் கூட்டாது அது முன்னாடி வந்து உனக்கு புரியுமே சொல்ல மாட்டேன் என் முண்டாட்டி குளிக்கிற வேலை போல எங்க அம்மா நேரா வந்தான் ஐயா 7 நாள் ஒண்ணு சேர விட போச்சு மறுபடியும் ரிசி கட்டு போச்சு ஊர்ல போன விட்டு ஜீரோ வந்து அடிக்குது வயிறு பிடிக்கிறதுடா முடியல தலைமால துணி போட்டு தினமால உட்காந்து அந்த நேரத்துக்கு எங்க முண்டாட்டிய மூஞ்ச பார்த்தாலு பத்தினி மூஞ்ச பார்த்த உடனே நேரா போன பீரோ தந்து 300 தந்து கையில கொடுத்தாரு காலி கட்ட நேரமே சரியில்லை மருந்து வாங்கி குடிச்சு சாவுனாலா முண்டாட்டி சிந்திக்கணும் பத்தினி என்னடா 300 தந்து கையில கொடுத்தாளா மாமா எனக்கு தான் இந்த மாதிரி ஆசை நிலைமை ஆகி போச்சு உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல ஆச்சு நான் கெடுக்க விரும்பல நீ 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் நீ யாருக்கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு சொல்லுடா டேய் சத்தியமா உன் முன்னாடி டிபிள் பத்தினி முன்னாடி பத்தினி உத்தமிடா உத்தமி பத்தினிங்க உண்மைதானே அது சொன்ன பிறகு நேரா 300 ரூபாய் கிளம்பணும் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன் 200 ரூபாய் எதிர்த்து முனிமா கராப்பு அவகிட்ட குத்துட்டு நம்மள சந்தோஷமா இருந்துட்டேன் எதிர்த்து முடியுமாவா அவகிட்ட குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டாங்க அவகிட்ட குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டோம் என் முண்டாட்டி வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்கறேன் ஏடா 300 ரூபாய் கொடுத்தா கேள்வி கேட்க மாட்டடா உத்தமி பத்தினி அவ கேட்டோனே மாமா எங்க போய் மாமா நீ சொன்ன பிறகு 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன் 200 ரூபாய் எதிர்த்து முனிமா அவகிட்ட குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படி நீ சொன்ன அம்மா பலார் அடிச்சிருவாளா என்னடா புது போட்டா கேஸ்டா அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வந்தாலே 130 ரூபா தான் உனக்கெல்லாம் நீங்க என்ன நீ பத்தி சொல்லு இன்னும் ஒரு முறை சொல்லு முனிமா வீட்டுக்காரன் என் பொண்டாட்டி கிட்ட வந்தா 130 நீ ஏன்டா 200 ஆட வயல முடிங்க ஏய் போற வய என்னடா காலத்தாம வீட்டு கேட்டால் எதிர்த்து முடியுமா கதை சொல்லி கொண்டு இருக்கிறான் 130 ரூபாய்க்கு மாசம் மாறவும் மரணி காலை கட்ட பையனே அரே காவலா யார் எனக்கு தான் பத்திட்டானே கை ஊசிட்டா சரி விடு இந்த கனவு விடாட்டை வந்துட்டு மனோரி அடிச்சு தரங்கறே டேய் யாரமா வந்துட்டு மனோரி அடிச்சு தரங்கறே யாருக்கு கேட்க மாட்டேன் அப்படியே நீ வேலைக்கு வந்துக்கறேன் எந்த வச்சுக்கறான் பாரு அப்படியே மிஷில விட்டாட்டா ரெண்டு விட்டு அது வரலாம் அப்படியே நான் வேலைக்கு பாத்துக்கறேன் வேலைக்கு ஏய் வாடா போடா போடா ஓஸ்லாம் கொடுக்காத ராஜா ஒரு நேரம் போல இருக்காது ஏய் ஏன் கோபல வரும்போது சண்டை போட வந்த நாடு வா சரி விடுடா இந்த கனவு விடாட்டை பாத்தீனா நீ அவர்கிட்ட பேச டேய் தம்பி ரமேஷ் காலா முடியா ஏய் வாடா வாடா காலி பண்றோம் டேய் கூட்டு உட்கார கூட்டு போய் ஓர பேசுறா ஐயா ஏய் உட்கார மாட்டா குடுங்க அச்சு வர மாட்டா வந்து வாங்கி வர சரியா அட கை குடியா குடியா சேக்கிற மாட்டா சார் வாடா ஒரு நாட்டு அரச ஒரு மன்னர்டி வாட்சியில பத்து போயிட்டு கம்முனு போறேன் என்ன பாருயா முகத்த பாரு வரும்போதே சண்டை போட வந்துட்டானுங்க இந்த கனவு விடாட்டை ஆளு கனமாக்கறன்னு பேசிக்கிட்டே ராஜா ஆபரேட் கூடி சட்டில நான் கீசிடுவா வாட்ட அரை மணி நேரத்துல தூங்கிடு வேண்டாமா வாட்ட மூஞ்சா பூரா விட்டுவேன் ராஜா
நோ டேப்லெட் ஒன்லி சிறப்பு. ஐயா வையா ஐயா. இந்த கனவுலத்தை கனக மன்னன் என்ற பெயர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறையிட்டு பார்த்தாலும் குறை என்று சொல்ல முடியாது. வரக்கூடாது. நல்லது. இது கேட்ட மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகனை மகன் ஒரே ஒரு பையனா? சொல்லுங்க நான் முத்துறமில்ல. ஒரே ஒரு மகன் போதுண்டா எனக்கு. அது போதும். வேற்றுட்டினேன் கதிரவன் கதிரவன் வளர்ந்தான் வெளிநாடு சென்றிருக்கிறான். பட்ட படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார். இந்த செய்தி நம்ம பொண்டாட்டி தாமரை பெண்ணின் நலத்திற்கணியின் தான் தனக்கணிதான் தான் சொல்ல உலகத்திற்கு எங்க நான்மணி வணக்கம் பெண்கள் கருதி உறுதி மகிழ் போல பெருமை திருப்பிள்ளை பெண்ணில் பெண்ணை இழந்து வாழ்வதில்லை பெண் அவள் என்று இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாக கனகவல்லி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறது. இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா? ஒரு சோதம் வந்தா வாயில வயிற்றுல தலைமையில அடிச்சுவாங்க. இப்ப முன்னாடி பின்னாடி அடிச்சுக்கிறாங்க. துக்கு கிளம்புதுமா ராஜாக்கு என்னடா ராஜாவுக்கு தாமா என்னடா சாமிக்கு தாமா எனக்கு இருப்பது ஒரே ஒரு கணவர் வச்சடா. மத்தவங்களா 6 பேர் இருக்கிறாங்களா? நல்லா தம்மா வேலை வந்து இறங்கினாரு. இறங்கின உடனே பையன் கூட இறங்கின சாப்பாடு எங்க கேட்டாரு. பசி துட்டு கொடுத்துட்டாங்க. 100 ரூபாய் கொடுத்தா 4 இட்லி கட்டு வந்தாமா மச்சேன். 20 ரூபாய் வாங்கிட்டு 80 ரூபாய் ஜோபில போட்டு வந்தாரு. நான் வாங்கி வச்சிருந்த சிக்கன் ரைஸ் எடுத்து துண்டாராமா. பசி தாங்க மாட்டாரு அவரு. அதுக்கு சிக்கன் ரைஸ் தான் துண்டணுமா? உங்க சித்தப்பா தானே? சித்தப்பா நான் பேபி ஆயிட்டா சாவ போறான். அப்படிலாம் சொல்லுங்க பாய் கண்ணு வைக்காதடா. ஆமா நான் ரோடு வேலை செய்யறேன் கண்ணு வைக்கிறேன். கம்மிருப்பா. இப்படி ஆகும் நான் நினைக்கிறீங்க. எப்படி ஆச்சு? அண்ணர் உன்னை கூட்டு வர சொன்னார். சுவாமி இதை பாய் என்ன பண்ண
பாம்பு கடை போக்காடிப்பாங்க எழுந்து ஓடு ஓட முடியாது கம்முனு உட்கார்றா என்ன எல்லாரும் மகிழ் வச்சுக்கிட்ட பின்னாலே கொடுத்தா அப்பப்பா எடுத்து போயிட்டா சைலண்டா வந்து புத்து தேடி போனா போகாச்சா அவன் புட்டு விட்டுருக்காங்க 2 வாரம் பார்த்துட்டு எல்லாம் இங்கதானா 2 வாரம் ஆமா எல்லாம் இங்கதான் இருக்குதுங்க நான் இருக்கா அத்தா சொல்லு கண்ணே என் முன்னாடி பாத்து மேலே என் முன்னாடி விட அம்மா ஒரு சுத்து பேச்சாங்கறாங்க ஒரு சுத்து கல்யாணம் கன்ஃபார்ம் என் முன்னாடி தான் நீ வைக்கிற நான் வைக்கலடா, நான் ஒரு மகாராணி, நான் வைக்கலடா. நீ வைக்கலாமா நீ வச்ச கை நான் வச்ச கால கை புஜமா அண்ணா அத பாத்து கேளுங்களே பேஸ்புக்ல நம்ம பல்லு வச்சு பாட்டு போலாம் அதே மாதிரி இல்ல அம்மா பேஸ்புக்ல வரமா பல்லு வச்சிட்டு வந்து பாடு அத பாட்டு கேக்கல நீ மிருதா ஜடி எத்தனை கட்டற வந்துடாயோ நம்ம ரத்தோப்பு புள்ளே குயிலே தேடி வந்து தேடி கண்ட மயில பாஜாம் உன்னுடைய நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்று அம்மா அவளோடு காத்து கொண்டு விட்டா I want to sana. Hey, என்னடா பாட்டு பாடுற? சீனா பாட்டுல தெரியுமா? இது சீனாவா? சீனா, தெலுங்கு, மலையாளம், கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, மொத்த பாஷை இந்த லேஜி விட்டியா? I am a very scientist. ஒரு விஞ்ஞானி. என்ன விஞ்ஞானிப்பா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் என்னடா நான். கண்டுபிடிச்ச? மேல ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சேன். ஏரோப்ளேன் இல்லடா, ஏரோப்ளேன். அத கண்டுபிடிச்சது யாரு? யாரு? நான். நீயே. மேல ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிச்சது. ஜாக்கெட் கண்டுபிடிச்சது டெய்லரா? அம்மனா ஜாதி இல்லடா. ராக்கெட். அத கண்டுபிடிச்சது யாரு? நான். நீயே. இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சது யாரு? நான். ஸ்டேஜ் போட்டு வந்தா கும்பிடுவாரு. கண்டுபிடிப்ப நம்பளோட. பாரு. லைட் கண்டுபிடிச்சது யாரு? நான். ராஜா என்ன சொன்னாலும் கேட்டுக்கறாங்க பழுக்குன்னு வாங்குவேன். லைட் நீ கண்டுபிடிச்சா? யார நம்பறது? நிர்மிஸ்தா. எப்படி? வாயால சொல்லு லைட் ஆப்போம். டேய் சுவிட்ச் ஆஃப் பண்ணதா லைட் ஆஃப் ஆகும். வாயால சொன்னா எப்படி ஆஃப் ஆகும்? ஆஃப் ஆகும். சொல்லு. ஆப்பாவே கை தட்டுப்பா வரே அடுத்துதாங்க தம்பி தண்ணி மேலே இப்ப நான் சொல்லுவேன் லைட் ஆகும். ஆனாவும் சொல்லு. ஆனாவே டேய் பெரிய விஜயன் கக்கூஸ் இல்ல மானவரே போலாம். கக்கூஸ் இல்லடா அப்போஸ். ஒரு டவுட் ஆகுதா? ஆ. நான் சொல்லுவேன் லைட் ஆப்போம். மறுபடியும் ஆஃப் ஆகும். சொல்லு. ஆப்பாவே டேய் டவுடாவே ஆப்படா. ஏய் மக்கிஞ்சோயா என்ன பண்ணிக்கறா? ஏய் அவன் செல்லு லைட் சொல்றா, போக்கஸ் லைட் சொல்றடா. இது இல்ல. செல்லு லைட் எது போக்கஸ் லைட் இல்ல, லைட் ஆபரேட்டர் இது. இதெல்லாம் சேர் போட்டு உட்கார்ந்து பெரிய சேர்மேன் அனுப்பு. ஏய் ஆஃப் பண்றா. ஆமா. ஏய் வாங்கலங்க. இத பாரு. உங்கள் இருவருக்கு பதிஞ்ச வேலை கிடையாது. உங்க 2 பேர் தான் வேலை. ஆமாடா. நானே என்னோட கணவரை கலந்து பேச போறேன்டா. நீ ஒரு பக்கமா கலங்க, நாங்க ஒரு பக்கமா கலங்க. கலங்கணும்மா. சரியான ஆளுப்பா. அவருக்கு எனக்கு 1000 இருக்கும். எனக்கு ஒரு 500 கொடுங்க. ஏன் வாங்கிட்டு போகாதா? 250 எடுத்துக்கறான். வேலை இல்லையா? டேய் யாரவன் போடா டேய். ஏய் தம்பி ஏஆர் ரஹ்மான் தம்பி போப்பா. பாட்டில இருந்து நிக்க மாட்டேன் போடா. சொல்றாங்க அறிவு இருக்கணும். பிளாடி நாட் சிட்டி ஸ்டூட் ஐ சே கட் அவுட். ஏய் ரோ ஓரி ரோ. ஏய் போடா உடனே. போடா அண்ணா இல்லதெல்லாம் கேட்கு. படுத்துடா. இல்லையா? காலையில சத்துமா சைக்கிள் மாட்டி செத்துறாங்க. டேய் டேய் சைக்கிள் மாட்டி செத்துறான். சைக்கிள் போகும்போது மாட்டி செத்துறான். காதுல போகாதீங்கம்மா. அவனை அனுப்பி நீ என்னடா செய்யற? என்னம்மா? உன்னை தானே சேர்த்து சொன்னேன். நீ வேலை இல்லையா? உனக்கு வேலை இல்ல போப்பா. நம்பவா? ஆமா. வா தோவட்டாங்கடா ஜெயம் படவே நீ சதா. நான் லைட் கட்ட ஒரு வரைக்கும் அம்மா அந்த படத்துல எவ்வளவு அழகா ஒல்லியா சகபார்த்திய ரேஷன் கடை கிஸ்டால் பாராட்டி. போடா. என்னங்க என்ன சொல்லிப்பா? ஓ மேவா. ஓ மேகா உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியாவா? அண்ணே வந்தா டைவர்ஸ் பண்ணிடு. ஆமா எங்க சொன்னாங்க போய் தான்ங்கறேன். போறவன கூட்டி பேசினா என்ன பண்ணுவாங்க? ஏய் போடா. என்னது? அட போப்பா. போப்பா நான் உம்மால கூட்டிக்கறேன். வேலைக்காரன் நாய் அப்படின்னு மரியாதை சொல்லு. சொன்னா போணும். சொன்னா வரணும். ஆமா இது பேச்சன. அதான் நானே. போடா. ஏய் ஒரு நேரம் வாழ இருக்க மாட்டேன் நானு. நான் குடும்பத்திலே ஒரு மாதிரியான லூசு நான். ஆள்த பகுதி கிட்டிக்கு வந்தா எங்க அட்டிக்காம. எங்க அப்பாவே 4 தர ஆச்சுன்னா பாத்துவா. முன்னாடியா? என்னடா? என்னடியா? ஏய்
ஏமாத்திட்டு பாருங்க ரொம்ப. அதே பெட்ல இருக்கும்போது நீங்க சர்வீஸ் எப்படி காட்டில் ஆடும் மாலை உன்னை பெண்மை என்றது என்றது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ன விஷயமா இருக்கீங்க? எதுக்காக வரவேற்றேன் தெரியுமா? எதற்காக? நம்ம திருப்பதி ஒரே ஒருவன் ஒப்பந்தவன் கதிரவன் ஆமாங்க. வெளிநாடு சென்றவன் படிப்பு முடித்துவிட்டு இந்தி வீட்டுக்கு வருகிறான்.